பணித்துளிகள் February 13, 2026 இன்றைய தியானத்திற்கான தலைப்பு அதற்கு மேல் ஒன்றுமில்லை. தியான வசனம் 1 கொரிந்தியர் 13:12. இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். கொலம்பஸ் மிகவும் பிரபலமான நபர். அவர் பிறப்பதற்கு அநேக வருடங்களுக்கு முன்பாக ஸ்பெயின் நாட்டின் பொன்மொழி என்னவென்றால் நே பிளஸ் அல்ட்ரா, அதனுடைய பொருள் அதற்கு மேல் ஒன்றும் இல்லை என்பதாகும். ஸ்பெயின் நாட்டவர் தாங்கள் எல்லாவற்றையும் கண்டுபிடித்ததாக நினைத்து அந்த பொன்மொழியை தங்களுக்கான பொன்மொழியாக வைத்திருந்தார்கள். ஆனாலும் காலம் நெடுகிலும் அநேக புதிய கண்டுபிடிப்புகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அவருடைய கண்டுபிடிப்பாக அமெரிக்காவை வரலாறு குறிப்பிடுகிறது. 1492 ஆண்டு கப்பல் பிரயாணத்துல கிறிஸ்டோபர் கொலம்பஸ் வட அமெரிக்கா பகுதிக்கு சென்றதை மிக முக்கியமான கண்டுபிடிப்பாக பார்க்கிறோம். அதன் பிறகு ஸ்பெயின் நாட்டுல கிறிஸ்டோபர் கொலம்பஸ் நினைவாக ஒரு நினைவு சின்னம் அமைக்கப்பட்டது. அந்த நினைவு சின்னம் மேட்ரிட் நகரத்தில் அமைக்கப்பட்டது. அந்த நினைவு சின்னத்துல ஒரு சிங்கம் இடம்பெற்றிருக்கும். அதுல ஒரு சில எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். அந்த எழுத்துக்கள் பின்வருமாறு: நே பிளஸ் அல்ட்ரா அண்டர்நீத். இந்த நினைவு சின்னத்தின் சிறப்பு என்னவென்றால், அந்த சிங்கம் நே என்கிற வார்த்தையை விழுங்கினது போன்று தோற்றமளிக்கும். அந்த ஸ்பானிஷ் வார்த்தைகளின் அர்த்தம் அதற்கும் அப்பால் என்பதாகும். கிறிஸ்டோபர் கொலம்பஸ் கண்டுபிடிப்பின் மிக முக்கியமான வெளிப்பாடு நாம் அறிந்திருப்பதற்கும் அப்பால் அநேகம் உண்டு என்பதுதான். எல்லா துறைகளிலும் இதுதான் உண்மை. நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம் என்று 1 கொரிந்தியர் 13:9-10 வாசிக்கிறோம். நாம் அறிந்தது மிகவும் குறைவு மற்றும் நாம் அறியாதது இன்னும் அநேகம். இந்த உலகில் வாழ்ந்த மக்களால மிகப்பெரிய மாமேதைகள் என்று கூறக்கூடியவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் இறுதியில கூறிய வார்த்தைகள் நாம் அறியாதது இன்னும் அதிகம் என்பதுதான். கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு என்கிற பழமொழி மேற்கூறிய கருத்தையே பிரதிபலிக்கிறது. இந்த பூமியில வாழக்கூடிய நம்முடைய அறிவு குறுகியதாக இருக்கக்கூடியது என்பதை யோபு இவ்வாறு கூறுகிறார்: நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அளப்பினேன் என்கிறார் யோபு. பரலோகத்தை நோக்கி பிரயாணம் செய்கிற நமக்கு அறிந்து கொள்ள வேண்டிய அனைத்தையும் நித்தியமாக தேவன் கற்றுக் கொடுக்க கூடியவராக இருக்கிறார். பரலோகத்திலும் நாம் தேவனை பற்றி அதிகமாக அறிந்து கொள்ளப் போகிறோம் என்று அம்மையார் கூறுகிறார். இந்த உலகத்தில் நாம் எதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து தேவனை அறிகிற அறிவிலே அதிகமாக வளர தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும்.